ஒரு உலக வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு வருடத்தை அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். ஒரு மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு கிழமையை ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு நாளை அல்லாஹ் எமக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான். இதற்கெல்லாம் குறைவாக ஒரு வினாடி, ஒரு மணித்தியாலம், ஒரு நிமிடம், இதெல்லாம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே. சந்தர்ப்பங்களை சரியாக புத்திசாலித்தனமாக நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தர்ப்பங்கள் போகிவிட்டால் அது திரும்ப எம்மிடத்தில் வந்து சேராது. சகோதரர்களே, சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் சொன்ன, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உண்மையான புத்திசாலிகளாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்பதைத்தான் இவ்விடத்தில் கூற விரும்புகிறேன். சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துடைய ஒரு சுகம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த உலகம் என்பது மத்தாவுல் உரூர் என்று சொல்கிறான், ஏமாற்றும் சிற்றின்பம் என்பதாக அல் குர்ஆன் இந்த உலகத்தை தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. சகோதரர்களே, இந்த உலகத்துடைய சாராம்சம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் மன்னரையின் பக்கமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறவர்கள் எல்லாம் மன்னரை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகம் உலகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது, மற்ற சமூகம் கபரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை. சகோதரர்களை, வாழ்க்கை சந்தர்ப்பமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த அந்த காலம் இருக்கிறதே, இது ஒரு சந்தர்ப்பமாக பயணித்துக் கொள்ள வேண்டும், ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் கடந்து ஞானம் பிறப்பது என்று சொல்லுவார்கள். காலமெல்லாம் கடந்து விட்டது, வாழ்க்கையில் எந்த அமலும் செய்யவில்லை, வாழ்க்கையெல்லாம் வெறுமனே யானை தின்ன விலாங்காயை போன்று, தோற்றத்திலே முஸ்லிம், பேரிலே முஸ்லிம். சகோதரர்களே, வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையோ அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோ எதுவுமே கிடையாது. பிறந்தார், வாழ்ந்தார் மக்களை போன்று ஏதோ வாழ்ந்து விட்டு சென்று விட்டார் என்றால் இவர் அவருடைய சந்தர்ப்பத்தை மிஸ்யூஸ் பண்ணி விட்டார். அல்லாஹ் கொடுத்த, அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த சந்தர்ப்பம் இவரை தவறிவிட்டது. சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், அமல் செய்யாத மனிதனை தன்னுடைய வாழ்க்கையில் இபாதத் இல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்ல, அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை வாழாது, ஏனோ தானோ என்று வாழ்க்கையை கழித்து விட்டான். அன்பானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில் இபாதத் கிடையாது, தான தர்மம் கிடையாது, சதகா ஜகாத் கிடையாது. அல்லாஹ் உனக்கு, நீ இந்த உலகத்தில் மனிதா வெறுமனே ஒரு நிர்வாணமாக, எந்த உடுப்புமே இல்லாத ஒருவனாக, துனியாவை உனக்கு தெரியாது என்று ரப்பு கூறுகிறானே, உன்னை படைத்த அல்லாஹ், இப்படித்தானே நானும் நீங்களும் உலகத்திலே வந்து விழுந்தோமே. சகோதரர்களே, அல்லாஹ் தானே எங்களுக்கு தந்தான் சொத்துக்களையும், அல்லாஹ் தான் எங்களுக்கு நாங்கள் இங்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தை அல்லாஹ் தானே தந்தான். சகோதரிகளை, யாரும் தாயுடைய வயிற்றிலிருந்து எடுத்துக்கொண்டு வரல. மனிதா, அல்லாஹ் சொல்கிறான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாங்க தந்ததே நீங்க மட்டும் பயன்படுத்த கூடாது, நீங்க செலவழிங்க சொல்றான் அல்லாஹ். மின் கபலி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத். சகோதரிகளே, சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் தெளிவாக வழங்கப்படுத்துகிறான். ஜுமாட நாள்ல ஓதுவாங்க, ஜுமாட இஷால ஓதுவாங்க. மின் கபலி அன் யாத்திய அஹதகுமுல் மௌத்,
உங்களில் ஒருவருக்கு மௌத் வருவதற்கு முன்னால் நான் தந்ததை என்னுடைய பாதையில், நான் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நான் சொன்ன வழிகளில் செலவழியுங்கள் என்பது என்னுடைய ரப்புடைய கடமையாக, கட்டளையாக இருந்து கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ல செலவழிக்கலண்டா அல்லாஹ் என்ன சொல்ல, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யாதி அஹதகுமுல் மௌத் ஃபயகூல ரப்பி. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் இந்த தான தர்மம் செய்யாத மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்படி இவன் கதறுவான், அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய குற்றத்தை எவ்வாறு முன்வைப்பான் என்பதை அல் குர்ஆன் சொல்லும் பொழுது, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் என்னை பிற்படுத்தி விடுவாயாக யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் உலகத்தில் வாழ்வதற்குரிய அவகாசத்தை தா, ஒரு சந்தர்ப்பத்தை மீண்டும் தா யா அல்லாஹ் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், எதற்கு கேட்கிறான்? மனைவி பிள்ளைகளோடு இன்பமாக வாழ்வதற்கா, அல்லது நண்பர்களோடு குடும்பங்களோடு வாழ்வதற்கா, அல்லது வியாபாரத்தில் முன்னேறுவதற்கா, பணங்களை கொத்து கொத்தாக சேகரிப்பதற்கா? இல்லை. அவன் கேட்கும் அவகாசம், அவன் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்கும் அவகாசம் எதற்கு தெரியுமா சகோதரர்களே? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. யா அல்லாஹ், நான் உலகத்தில் தான தர்மங்கள் செய்து ஏழை எளியோருடைய உள்ளங்களை குளிர வைத்து மக்களுக்கெல்லாம் கொடுத்து என்ற தர்மத்திலிருந்து என்ற சொத்திலிருந்து வாரி வழங்கி வஅகும் மின ஸாலிஹீன், நான் சாலிஹீன்கள் என்று ஆகி வந்து விடுவேன் ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்பான். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவான். அல்லாஹ் சொல்லுவான், சந்தர்ப்பத்தை தவறிவிட்டு விட்டாய், சந்தர்ப்பம் போனா திரும்ப உனக்கு கிடைக்காது. இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅഖிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அவர்களின் தவணை, அந்த மரணத்துடைய எல்லை அவர்களை வந்தடைந்து விட்டால் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். லா யஸ்தஅഖிரூன ஸாஅ, ஒரு கணப்பொழுது அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள். சரியா இன்னைக்கு உன்ன ஜனாதா நீ போறது சந்தூக்குல, உன்னுடைய மரண செய்தி இன்றைக்கு மக்கள் கேட்க போறாங்க. நீ மனிதனாக உலாவிக் கொண்ட நீ இன்று மையத்தாக ஒரு ஜனாதாவாக ஆகப் போகிறாய் என்பதை உன்னை ரப்பு அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். அது இன்றைக்கு 10 மணிக்குண்டா அது கொஞ்சம் முந்தவும் மாட்டாது, பிந்தவும் மாட்டாது. அதே நேரத்திலே உன்னை ரப்புடைய முடிவு, உன்னை படைச்ச அல்லாஹ்வுடைய முடிவு எப்ப இருக்குதோ அப்ப நீ ஒரு மனிதனாக இருந்த நீ ஒரு மையத்தாக, ஒரு உயிருள்ள ஜீவனாக இருந்த நீ ஒரு மையத்தாக ஆக போகிறாய். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ வாகனத்தால் பயணித்த நீ உன்னை ஏற்றுச் செல்ல போகிறார்கள். நீ பெரும் பெரும் வாகனத்தில் வாழ்ந்த நீ உன்னை சந்தூக்கில மக்கள் தூக்கி கொண்டு போறாங்க, போகிறார்கள். உன்னுடைய கபரு ஒன்று இருக்கு, உன்னுடைய கபரு சொர்க்கமாக ஆக போகுது அல்லது நரக படுகொலியாக மாறப்போகுது. மனிதா, நீ மரணத்தை அடையும் முன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு தந்த சொத்தில் இருந்து செலவழித்து நல்லவனாக மாறு என்று என்னுடைய ரப்பு அல்லாஹ் அவன் அல் குர்ஆன்ல சொல்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தது என்று மனுஷன் சொல்றான். நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, எந்த பங்களா, எந்த வீடு,
நான் கட்டிய மாளிகை, என்ன தைரியம், என்ன புத்தி, என்ன யுக்தியால சம்பாதிச்ச பணம். இது யார் சொன்னது தெரியுமா? நல்ல மக்கள் சொல்லல, நல்ல மக்கள் சொல்லல. இதை சொன்னது காரூன், இதை சொன்னது காரூன். அவன் தான் சொன்னான், என்னுடைய புத்தியால சம்பாதிச்சது என்று அல்லாஹ் மறந்து சொன்னான். அதையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்குமாக பாடமாக குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். அந்த காரூனுக்கு என்ன நடந்தது? அவன் மமதை அடித்தான், எல்லாமே நான் தான் என்று சொன்னான். அல்லாஹ்வை மறந்து கதைத்தான். பெருமை தலைக்கு மேலாகிவிட்டது. ரப் அல்லாஹ், நீனா சம்பாதித்தாய், உனக்கு நான் என்ன செய்கிறேன்? நீ பார், உலகத்துக்கே ஒரு படிப்படையாக நான் உன்னை ஆக்கப் போகிறேன். இன்றைக்கு கூட அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனையும் அவனோட சொத்தையும் பூமியில் அல்லாஹ் இழுக்க வைத்தான். பூமி புலந்து அவனுடைய சொத்து சுகங்கள் எல்லாமே இழுத்தது. கனிவான சோதர்களே, அல்லாஹ் தந்த இந்த பொருளாதாரம் இருக்குதே, இதுல ஹக்கு இருக்குது. இந்த ஹக்க சரியாக செய்யுங்க. ஜகாத் இருக்குதுண்டா, இந்த ஜகாத் அது எந்த பொருள் அல்ல, இது ஏழைகளுடைய பொருள், என்ன பொருள்ல இருக்குது என்று சொல்லி நினைச்சு கண்ணியமானவர்களே அதை பகிர்ந்தளிச்சு விடுங்க. உள்ளத்தோட, நல்ல உள்ளத்தோட, நல்ல உள்ளத்தோட கொடுக்கக்கூடிய சாதாரண ஈச்சம்பழத்தை நபியவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அதுல நன்மை எப்படி பெருக்கும் தெரியுமா? உன்னுடைய இஹ்லாஸ், நீ அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்ற உனக்கும் உனக்கும் உன் ரப்புக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு. உதாரணம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஒட்டக குட்டியை பாருங்க, தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது சிறிய ஒன்றாக இருக்குது, கொஞ்ச நாள் போக போக பார்த்தா மலையை போல ஆகிடுது. இப்படித்தான் அல்லாஹ் உன்னோட சொத்துக்களை அல்லாஹ் பெருக்குவான் தான தர்மத்தின் மூலமாக. கொடுங்க அல்லாஹ்வுக்காக. தந்தரப்ப அல்லாஹ் சொல்கிறான், மல்லல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகான கடன் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? எந்த ரப்ப அல்லாஹ்? வலில்லாஹி மீராசுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய ஹஸானாவின் சொந்தக்காரன் அவனிடத்தில் தான் எல்லா திறவுகளும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த அல்லாஹ் எங்களிடத்துல கடன் கேட்கிறான், கொடுக்க தயாரா சகோதரர்களே? ஆச்சரியமாக இருக்குகிறது. இது எப்படின்னா, சின்ன பிள்ளைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க இந்த இடத்துல மஜ்லிஸ்ல, வயது மூத்தவங்க இருக்கிறீங்க, பேர குழந்தைகளை பிள்ளைகளை கண்டவங்க இருக்கிறீங்க. அந்த சின்ன பிள்ளைக்கு டொஃபியையும் சாக்லேட்டையும் பிஸ்கட்டையும் என்னென்னமெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் மேய்ச்சி கொடுத்துட்டு மான் ஒண்ட தாங்க கேட்கிறோமா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையுடைய இரக்கம், அப்பா வாங்கிட்டு வாராரு கொடுத்து பிள்ளைகிட்ட எல்லாம் கொடுத்த உடனே பிள்ளை நினைக்குது எல்லாம் வேண்டது. இல்ல இல்ல சகோதரிகளே, ஒரு நியாயம் வேண்டும் சகோதரிகளே. இந்த சின்ன பிள்ளையை போன்று நாம் இருக்கக்கூடாது. ரப் அல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன், நீங்க உதவி செய்யப்படுவதெல்லாம், நீங்கள் உதவி செய்யப்படுவதெல்லாம், அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பதெல்லாம் இல்லா பிதுஆஃபாயிக்கும், உங்களோட பலகீனர்களால தான், உங்களோட பலகீனர்களால தான், அவங்களோட துஆவால தான், அவங்களோட துஆவால தான் நீங்க ரிஸ்க் அளிக்கப்படுறீங்க. அல்லாஹ் உங்களோட ரிஸ்க கூட்டுகிறான். சகோதரிகளே, ஒரு ஏழைட நீங்க நினைக்கிறீங்க இந்த தொழுதா நன்மை இருக்குது, ஹஜ் செய்தா நன்மை இருக்குது, தான தர்மங்கள், சகோதரர்களை இதே போன்று என்னென்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இருக்குது, அதை செய்தால் நன்மை இருக்குது, நிச்சயமா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது சொல்றாங்க, அஃதலுல் அமால், அமல்கள்ல சிறந்தது. சில ஹதீஸ்ல ஆலமுல் அமால், அமல்கள்ல மிக பெரிய கூலி தாரது என்ன தெரியுமா? என்ன சகோதரர்களே, என்ன உள்ளத்துல நினைக்கிறீங்களோ தெரியல, ஆனால் என்னுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது, இல்காஉ சுரூரி அலா குலூபின் நாஸ், மக்களோட உள்ளத்துல சந்தோஷத்தை போடுறது. ஒரு ஏழையுடைய கண்ணீரை நாம துடைக்கும் பொழுது அந்த ஏழையுடைய அடி உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த துவா, அது போதும் எங்கட வாழ்க்கையில முசீபத்துகள் நீங்கிறதற்கு. சகோதரிகளே, மக்கள் எல்லாம் பசியோடு இருக்கும் பொழுது ஒருவர் தான் புசித்து உண்டு வயிறு நிரம்ப வாழ்வது, அது இஸ்லாம் இல்லை. அது இஸ்லாம் அல்ல. அது இந்த சத்திய இஸ்லாத்துடைய வழிமுறை கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், சொல்றாங்க, வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், அல்லாஹ் மீது ஆணையாக ஒருவன் மூமினாக ஆக முடியாது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது அருமை தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யார் யார் ரசூலல்லாஹ்? அந்த ஈமானை கொள்ள முடியாத மனிதன் யார்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன், எவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு பட்டினியோடு இருக்கும் பொழுது நீ அதெல்லாம் பார்க்காமல் நீ உன்னுடைய குழந்தை, உன்னுடைய வயிறு, உன்னுடைய பசி என்று மாத்திரம் உன்னை மாத்திரம் நினைத்து அவர்களுடைய ஞாபகம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாயே, நீ ஒருபோதும் ஈமான் உள்ளவனாக ஒரு மூமினாக இருக்க முடியாது, வர முடியாது என்று அன்பு விஷயங்கள், கடைபிடிக்க முடியுமான விஷயங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கும் உங்களுக்குமாக சொல்கிறார்கள். யாரை பார்த்தாலும் புன்னகைத்த முகத்தோடு அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்க, இது முஹப்பத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாப்பாடு கொடுங்க, ஏழைக்கு சாப்பாடு கொடுங்க. சூரத்துல் மாஊனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, மா சலகக்கும் ஃபீ ஸகர், சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய எல்லாரும் தர்மம் கொடுக்கலாம், எல்லாரும் தர்மம் கொடுக்கலாம். கோடீஸ்வரனாக ஆகி தர்மம் கொடுப்பதென்று நீங்க நினைப்பீர்கள் என்றால் சகோதரிகளே, இது ஒரு சாத்தியமற்ற ஒரு பகல் கனவு என்பதை மறந்து விடாதீர்கள். இருக்கிறத கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க, கொடுங்க. ஒரு ஏழையுடைய உள்ளம் சந்தோஷப்படுறமாய் கொடுங்க. ஒரு மனிதன் பசியோடு இருக்கக்கூடியவன் அழகாக சாப்பிட்டு உணவருந்தி தண்ட பசி எல்லாம் போய் அல்ஹம்துலில்லாஹ் அடி உள்ளத்துல வார அளவுக்கு ஒரு ஏழை கவனிங்க. சகோதரர்களே, பெரியார்களே, எப்படி செய்யறது என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சாந்தியாக, எந்த செக் பாயிண்டும் இல்லை, யாரும் விசாரிக்கிறது இல்லை. என்ன சொல்ல? சலாம் சொல்றவங்க, ஏழைக்கு உணவளிக்கிறவங்க, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எழுந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடிய மக்கள். இவங்க எந்த அனுமதி, எந்த எலோட், எந்த செக் பாயிண்ட், யாரும் செக் பண்றது விசாரிக்க ஒண்ணும் இல்லை, புஷ்ன்னு போறதான் சொர்க்கத்துக்கு. செய்யற விஷயம் சலாம் சொல்றது, செய்யற விஷயம் ஏழட கண்ணீரை தொடச்சி அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்குது இந்த ஏழைகளுடைய விஷயங்கள்ல, தேவையுள்ளவங்களுடைய விஷயங்கள்ல கண்ணியமாக, ஒரு காத்திரமாக வழக்கையால் கொடுக்கும் பொழுது அது கடக்கைக்கு கூட தெரியக்கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நீங்க குடிச்சிட்டு ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன தெரியுமா? ஒரு ஏழை இருக்கிறான்,
அவன் விஷயங்களை அவனை படைச்ச ரப்பு அல்லாஹ்விடத்துல முறைப்படணும். இது அவன் சட்டம், அவனுக்குரிய சட்டம். ஆனா இந்த சட்டத்தை நாங்க அவனுக்கு பயன்படுத்த இயலாது. அவன் ஏல வந்தால் கொடுக்கிறது என்பது எங்களோட கடமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், லிஸ்ஸாயிலி ஹக்குன் வைன்ஜா அலா ஃபரஸின், குதிரையில வரட்டும், இது குறைகிறதல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதியில பதிவாக இருக்குது. அபூ கபஷா அல் அன்மாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹதீஸை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா, ஸதகா தர்மம் கொடுக்கிறீங்க, இதனால் அவங்களோட சொத்து ஒருபோதும் குறையாதுன்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருபோதும் குறையாது. சேர்க்கணுமண்டி வட்டியாக இன்னும் மற்றவங்களோட பொருளை அபகரிச்சு இதுக்கெல்லாம் எந்த எலோட்டும் அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருந்தாலும் இந்த தர்மம் இருக்குது, அதை செய்யக்கூடியவன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறிவிடுவான். அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறிவிடுவான். சாதாரண விஷயம் அல்ல தர்மம் என்பது. யாரோ ஒரு தமிழன் சொல்லி இருக்கிறான், தர்மம் என்பது தலை காக்கும். கிட்டத்தட்ட நான் என்று ஒரு ஆய்வுல நான் இந்த தர்மம் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 13-14 விடயங்கள் இந்த தர்மத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்பதை உலமாக்கள் கிதாபுல எழுதியிருக்கிறாங்க. சகோதரர்களே, ஒன்றே மலாய்க்காமார்கள் போட்டவன் ஒரு முதல வச்சவன் எல்லாரும் முன்னேறின சரித்திரம் இல்லை. ரப்புடைய முடிவு எதுவோ அங்க எப்படி ரப்பு சுவிட்ச போடுறானோ அப்படி இது நடக்குது. ஆனா எங்களுக்கு கட்டளை இருக்குது, என்ன தெரியுமா? நாங்க கொடுக்கணும், அல்லாஹ் தருவான், அதை நம்பணும். குர்ஆனுடைய வஹி. எங்களுடைய சொத்து பெருகணுமா, நீ கொடுன்றான் அல்லாஹ், நான் கொடுக்க போகிறேன். எப்படி கொடுக்கணும் தெரியுமா? மிச்சத்தை கொடுக்கிறது இல்லை. நாங்க எல்லாம் பழவினது மிச்ச காசி சில்லற காசி. ஏன் கொடுக்கல? சில்லற காசி இல்ல. சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பு என்னுடைய உங்களுடைய விஷயத்தில் இவன் கேட்கிறான், பதறான், கொஞ்சம் மிச்சமானதை கொடுப்போம் என்று முடிவெடுத்தா அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கவலைப்படுவோம், எவ்வளவு தீரப்படுவோம். வேண்டாம் சகோதரர்களே, ஒருவருடைய தேவை அறிஞ்சு கொடுங்க. ஒருவருடைய தேவையுடைய நிமிடக்கு அப்படியே கொடுத்தேன். எந்த சண்டையும் இல்லை, எந்த லோயரும் இல்லை, எந்த பிராக்டரும் இல்லை, எனக்கும் தரணும் என்ற வேண்டாம். ஒரு அனாதையுடைய சொத்து எனக்கு வேண்டாம், ஒரு விதவையுடைய சொத்து எனக்கு வேண்டாம். அது ஒரு நெருப்பு என்று இஸ்லாம் எனக்கு சொல்லுது. நான் கொடுக்கணும். ஒரு ஏழையுடைய உள்ளம் சந்தோஷப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்ற பாடம், அமல்களில் எல்லாம் பெரிய அமல், பெரிய கூட்டளையை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நான் உன்னுடைய அடிமை அல்லாஹ், என்னால் ஏந்தியதை நான் செய்யணும். நீ நாளைக்கு என்ன வச்சுக்கொண்டு இந்த இருக்கிற வேலைகள் எல்லாம் நோன்பு சரியாக பிடித்து நோன்பை துறக்கிறதுக்கு காரணமானவன் இவன் என்று பெருமையாக பேசிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பேர் வரணும் நினைங்க. நீங்க பிரியாணியோட நோம்ப பிடிக்கிறீங்க, அரைச்சி கறியோட நோம்ப பிடிக்கிறீங்க. ஆனா எத்தனையோ ஏழைகள் சோத்தோடையும் சம்பளோடையும் அவங்களுடைய சகர் போய்கொண்டிருக்குது. இஃப்தார்ல விதவிதமாக வைக்க இடமும் இல்லை. இஃப்தார் வச்சிருக்கிறது இருக்க இடம் இல்லை. ஆனா 2 பேர் சம்பளத்திலையும் தண்ணீரிலையும் இஃப்தார் செய்யக்கூடிய சமூகம் இருக்குது. எங்கள்கிட்ட ஏழைகள் இருக்கிறாங்க. இது ஒரு இபாதத். நீங்க நினைக்காதீங்க இந்த 4 சுவருக்குள்ள தொழுது தொழுது நெத்தியும் முட்டங்காலும் காய்ச்ச வைக்கிறது தான் இபாதத்து நினைக்காதீங்க. இது ஒரு இபாதத்து தான். ஆனால் பெரிய இபாதத்தை, நேரத்துக்கு பொருத்தமான இபாதத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் கோடிட்டு காட்டும் பொழுது செய்ய வேண்டிய காலமும் நேரம் வந்திருக்குது. சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க. சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு நோம்பாளிக்கு
இந்த நம்ம ஊர்ல கஞ்சி காய்ச்சணும். என்ன இன்னைக்கு நிறைய பேருக்கு கொலஸ்ட்ரால் வாங்க, நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, அந்த நோய் இந்த நோய் கிடக்கப்பட்ட நோய் எல்லாம். ஆனா கஞ்சி என்பது சாதாரணமான சாப்பாடு, செமிபாடு அடையக்கூடிய சாப்பாடு, சுத்தமானது கஞ்சி. எல்லாரும் குடிப்பாங்க. சிலாக்கள் அந்த பெட்டிஷையும் அங்க இருக்கக்கூடிய ரோல்ஸையும் திங்க விருப்பம் இல்லை, திங்க இயலாது. அவருடைய நோய் அப்படி, அவருக்கு வியாதி வந்துடும் தெண்டா. ஆனா கஞ்சி குடிப்பார். சகோதரிகளே, எல்லாருக்கும் சமமான தர்மம் செய்ய வேண்டுமென்றா இந்த பள்ளிகளில் கொடுக்கக்கூடிய கஞ்சிகளை இந்த நோம்பாளிகள் சர்வசாதாரணமாக செலவில்லாம இஃப்தார் செய்யணும் என்ற நோக்கத்தோட முன்வாருங்கள் தலவந்தர்களே. இதுக்கு உங்களோட காசு செலவழியப்படட்டும். இதெல்லாம் இஹ்லாஸா செஞ்சு ரப்பிடத்துல உங்களோட பாவத்துக்கு ஒரு நல்ல மழை செஞ்சுட்டா இந்த மாதிரி கஞ்ச கொடுங்க. எல்லா இடத்துல நல்ல மழை யாருக்கும் பெருமைக்கும் புகழுக்கும் சொல்லாம ரப்பெல்லாம் செஞ்சேன். ஒரு நோய் வரும் பொழுது செஞ்ச தர்மத்தை முன்னுக்கு வச்சு, நல்ல அமலை முன்னுக்கு வச்சு எல்லா இடத்துல கேளுங்க. லட்சக்கணக்கில் செலவழிக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போதும் லட்சக்கணக்கில், அந்த டாக்டருக்கு, அந்த விபிக்கு, அந்த வியோதிக்கு கொடுத்தாகிறோம். ஆனா ரப்பு நினைக்காம, எந்த ரப்பு நோயை விட்டானோ அந்த ரப்பு முடிவெடுக்காம யாருடைய நோயும் நல்லா போறல்ல. ஏன் தெரியுமா சகோதரிகளே, நீங்க உங்களுக்கு சுருக்கமா செல்ல வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் இதுல வளர்ப்பும் இருக்குது. எத்தனை பேர் வாழணும் என்று இந்த கிட்னி ஆபரேஷன் பண்ணவங்க எங்க சகோதரர்கள், இவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? எத்தனை ரூபாய்கள்? 60 லட்சம். அவனோட நோய்க்கு ஏற்றிய மாதிரி, அவனோட பாடிக்கு ஏற்ற மாதிரி எமௌண்ட் இன்றைக்கு வைத்தியசாலை வழங்குது. எத்தனை வருஷம் வாழ்ந்தது? எவ்வளவு காலம் வாழ்ந்தது? சகோதரிகளே, அது ரப்புடைய முடிவு, ரொம்ப பயன்படுத்துறது. இங்க பாருங்க, ஏன் இந்த நோம்பு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், சதக்காக்கு நோம்பு தானா, நோம்பு தானா காலம், நோம்பு இல்லாத காலங்களையும் சதக்கா செய்யலாம் என்று நினைப்பீங்க. ஆனா சகோதரிகளே, பருவ நண்பன் சொல்றோம். எனவே சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிடாதீங்க என்று மிம்பர்ல இருந்து சத்தத்தை உறக்க போடக்கூடிய நானும் நீங்களோ வார ரமலானுக்கு இந்த பூமியில இருப்போம் என்ற எந்த சர்டிபிகேட் உத்தரவாதமும் கிடையாது. சகோதரர்களே, நியத்தை வச்சா செய்ய கிடைக்கல, அல்லாஹ்வுடைய கூலியை தருவான். பின் வாங்க வேண்டாம், யாரும் பின் வாங்காதீங்க, ஏண்டியதை கொடுங்க. இந்த கொடுக்கிறதான் ரஹ்மானுடைய கோபத்தை தடுக்குது, திடீர் முசீபத்துகளை விட்டு உங்களை பாதுகாக்குது. இந்த உலகத்துக்கு முகமது ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப வராது. எத்தனை பேர் கையில மடியில இன்னைக்கு காசு இருக்குது, இது தொடர்ச்சியா இருக்கணும் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஃபியூச்சர் எதிர்காலம் என்ன அப்போ யாருக்கும் தெரியாது. கொடுங்க தனவந்தர்களே. உங்களோட உள்ளத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். சகோதரர்களே, ரப்பு என்ன சொல்றான்டா, நாங்க போற அந்த பிறலியை சொல்றான், கிடைச்சா கொடுப்போம், வந்தா கொடுப்போம். ஆனா உங்களுக்கு கிடைச்சா நீங்க பஹிலு பிஹி, அதை கொண்டு நீங்க கஞ்சத்தனம் செய்யறீங்க. புறமுதையை காட்டி இந்த கடன் கிடைத்தா கொடுப்போம். சகோதரர்களே, வேண்டாம். கொடிச்சத்துக்கு பிறகு கிடைச்சத்துக்கு பிறகு இப்படி எல்லாம் நியத்து வச்சு அல்லாஹ்வை ஏமாத்தி கிடைச்சத்துக்கு பிறகு கொடுக்காமல் விட்டால் எப்படி பதில் சொல்வோம்? எப்படி பதில் சொல்வோம்? ரஹ்மானுக்கு முன்னால் இருக்கிறத கொடுங்க, அல்லாஹ் ஆயுள நிலமாக்கி தருவான். ஏழைகள துஆக்கி அல்லாஹ் உங்களை ஒரு காரணமாக ஆக்குவான். உங்களுக்கு பலாய் முசீபத்திலிருந்து உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். உங்களோட ஆயுள்ல பரக்கத்திலும் சந்தோஷமாக வாழ்வீங்க. நிறைய பேருக்கு சொத்து வேலைகளுக்கு உடுப்புகளையும் எடுத்து கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தில் உடுப்புகளை எடுத்து கொடுப்பான். சகோதரர்களே, யாரும் இதையும் கொண்டு போறல்ல, இதுதான் உண்மை. யாரும் சகோதரர்களே எதுவுமே கொண்டு வரல. நீ ₹1 காசு உன்ன பக்கத்துல இருந்து உன்னிட்ட இருக்கக்கூடிய நஜிஸை எடுத்துக்கொண்டுதான் இந்த உலகத்தை விட்டு ஒன்று அனுப்புறது. ஏதோ ஒண்ணு மையத்துடைய
ஒன்று விழுந்துட்டாலும் வேண்டாம் அதை இடங்கண்ணுவாங்க யாரும். நீ மௌத்தாகினா என்ன ஜனாதாவை அடக்கலியானதான் கேட்பான். ஒரு நாள் 2 நாள் ஒரு கிழமை 2 கிழமை போனோம், உன்ன கதையே இல்லையே உலகத்துல. என்னத்துக்கு உனக்கு ஆணவம், என்னத்துக்கு உனக்கு பெருமை, என்னத்துக்கு உனக்கு உன்னுடைய பொருளாதாரம், அல்லது உனக்கு மனைவி தான் உன்ன கபரில் இருக்க போறாளா? வேண்டாம் வேண்டாம் சகோதரர்களை, வேண்டாம். அல்லாஹ்வுக்கு அடிபணிவோம், இந்த தான தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம். வல்ல ரப்பல் ஆலமீன் என் மனைவியுடைய வாழ்க்கையிலேயும் நிம்மதி சந்தோஷத்தை வழங்குவானாக. யா அல்லாஹ், கண்ணியமானவனே, இரக்கமானவனே, இந்த ரமலானை இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் ஏனைய ஊரில் உள்ள மக்களும் சிறப்பாக இஃப்தார் சஹர் செய்து கண்ணியமாக நோம்பு நோட்டு இஃப்தார் செய்ய உதவி செய்வாயாக ரஹ்மானே. பின்னால் வரக்கூடிய அந்த பெருநாளையும் கண்ணியமாக கொண்டாட உதவி செய்வாயாக ரஹ்மானே. இந்த ஏழை எளியோர்களுடைய பசியை போக்க ரெடியாகி கொண்டிருக்கும் இந்த தனவந்தர்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். அவருடைய தொழிலை பரக்கத் செய்வாயாக யா அல்லாஹ். அவருக்கு நோய் நம்பலம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இவர்களை பார்த்து இவருடைய சந்ததிகளும் குழந்தைகளும் இந்த நல்ல வழக்கத்தை பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவாயாக யா அல்லாஹ். இவருடைய தான தர்மத்தின் மூலமாக இவருடைய மனைவி பிள்ளைகளை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், துஆவை கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.